ஜான், இங்க வா. வந்துட்டோம் முதலாளி. சொல்லுங்க முதலாளி. போய் அன்பையும் விக்டரையும் கூட்டு வா. வயல்ல நிறைய வேலை இருக்குது. அன்பு தம்பி, அப்பா அவங்கள கூட்டு வர சொன்னாரு. இதோ வரேன்னு சொல்லுங்க அப்பாட்ட. என்ன விக்டர் தம்பி, காலையில எங்கேயோ கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், நான் வெளியே போகிறேன். அப்பா அவங்கள வயலுக்கு போகிறதுக்காக வர சொன்னாரு. வயலுக்குலாம் நான் வர முடியாதுன்னு அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? வயல்ல நிறைய வேலை இருக்குப்பா, அதை நீயும் தம்பியும் போய் முடிச்சுட்டு வாங்க. சரிப்பா. முதலாளி விக்டர் தம்பி வர மாட்டாங்கிறாரு. அவர் எங்கேயோ வெளியில போறாராம். அவன் என் பேச்சை மதிக்கிறதே இல்லை. விக்டரே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எதுக்காக என்ன வர சொன்னேன்? முக்கியமான விஷயம் பேச தான் வர சொன்னேன். நீ எத்தனை நாள் தான் உங்கள் அப்பா பணம் தருவாருன்னு பார்த்துட்டு இருப்ப? சொத்தை பிரித்து தர சொல்லலாம் வேண்டியது தானே? நானும் அதே யோசனையில் தான் இருக்கேன். இன்னைக்கு நான் எங்கள் அப்பாட்ட சொத்தை பிரித்து கேட்க போகிறேன். முதலாளி விக்டர் தம்பி சொத்தை பூச்சிக்காக பிளான்ல இருக்கிறாரு முதலாளி. பார்க்கில் அவரும் அவர் நண்பரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அப்படியா? நான் விக்டருக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன். என்ன விஷயம்பா, சொல்லு. என் சொத்தை எனக்கு பாதியே பிரித்து தாங்கப்பா. விக்டர், அதுக்கு இப்போ என்னப்பா அவசரம்? அதெல்லாம் இல்லை, என் சொத்து எனக்கு வேணும். வெளியூரில் போய் நான் வியாபாரம் பண்ண போகிறேன். நீ வியாபாரம் பண்ணணும்னா இதே ஊரில் பண்ணுப்பா. நான் உனக்கு வேண்டிய பண உதவி செய்கிறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம். என் சொத்தில் எனக்கு பாதி தாங்க, நானே எல்லாமே பார்த்துக்கிறேன். பிடிவாதம் பிடிக்கிறியாப்பா? சரி, நம்ம சொத்தை நான் பாதியை தந்துடுறேன். விக்டர், நான் சொன்ன மாதிரியே உங்கள் அப்பாட்ட சொத்தை பிரித்து வாங்கிட்டேன். நம்ம வெளியூரில் போய் ஜாலியாக செலவு பண்ணலாம். சரி, நம்ம வெளியூருக்கு போகலாம். விக்டர், வா, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். வா போகலாம். இருக்கிறதுலே பெரிய ஹோட்டலுக்காக போகலாம். என்ன வேணா என்கிட்ட கேளு. விக்டர், சரியான சாப்பாடு. நீ என் நண்பன், உனக்காண்டி நான் எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவேன். விக்டர், நம்ம ஃபாரஸ்ட் டூருக்கு போகலாமா? நம்ம உடனே கிளம்பலாம். விக்டர், ஃபாரஸ்ட் ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம போய் சாப்பிட போகலாமா? விக்டர், நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா? நானும் தான் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டதே இல்லை. விக்டர், நீ வச்சிருந்த பணத்தில் எவ்வளோ காலியாக இருக்கும்? கொண்டு வந்ததெல்லாம் முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு. இப்போயே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கவலை வந்துருச்சு. என்ன, முக்கால்வாசி பணம் காலி ஆயிடுச்சா? விக்டர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்ல காசு காலியாக போகுது. இன்னும் 2 நாள் இருந்துட்டு தூங்கும் போது அவனை விட்டுட்டு ஊருக்கு போயிட வேண்டியதுதான். எங்கே நம்ம நண்பனை காணோம்? நம்மகிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டானோ? ஐயோ, இப்போ நான் சாப்பிடணுமே, என்கிட்ட பணம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது இப்போ? சரி, நம்ம யார்கிட்டயாவது போய் வேலை கேட்போம். ஐயா, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? உள்ளூர் ஆளுக்கே இங்கே வேலை இல்லை, வெளியூர் ஆளுக்கு இங்கே வேலை இல்லை. போ. ஐயா, ஏதாவது வேலை கிடைக்குமா ஐயா? எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லை ஐயா. வேலை இல்லை, போ. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்லையா? இல்லைன்றல, போ. ஐயோ, என் மகன் விக்டர் எங்க பண்றான்? எப்படி இருக்கான்? சாப்பிட்டானே தெரியலையே. எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குதே. ஐயோ, அவன் திரும்பி வந்துட்டா நல்லா இருக்குமே. ஐயா, ஏதாவது வேலை இருக்குமா ஐயா? எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லையா, நான் செய்கிறேன். ஒரு வேலை இருக்குது, அது நீ செய்வியான்னு தெரியலையே. எந்த வேலையாக இருந்தாலும் செய்வையா? என்ன வேலைன்னு சொல்லுங்கய்யா. பண்ணி மேய்க்கிற வேலை தான் தம்பி இருக்குது, சரியா? சரி, செய்கிறியா? தம்பி, நீங்கள் வேலை செய்யணும்னா நான் சொல்கிற வேலை ட்ரெஸ் தான் பண்ணி போடணும். சரி ஐயா. இந்த ட்ரெஸ்ஸு தான் உனக்கு வேலைக்கு பொருத்தமாக இருக்குது. என்னென்ன வேலை செய்யணும் சொல்லுங்க ஐயா. டெய்லியும் பண்ணி மேய்க்கணும், அதுக்கு தவிடு வைக்கணும். சரி ஐயா. சரி, வேலையை பாரு, போ. ஐயோ, இவர் பண்ணி மேய்க்கிறதுக்கு சம்பளமும் தர மாட்டேங்கிறாரு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தர மாட்டேங்கிறாரு. ரொம்ப பசி எடுக்குதே. வேறு வழியே இல்லை, பண்ணிக்கிற தவிட சாப்பிட்டு பசி ஆற்றிட வேண்டியது தான். பண்ணிக்கு வச்ச தவிட்டியா சாப்பிட்ட? இனிமே நீ வேலைக்கு வேணாம், போ. ஐயா, ரொம்ப பசியாக இருந்ததுயா, அதனால தான் ஏன் சாப்பிட்டுட்டேன். எந்த விளக்கமும் வேணாம், நீ போ. ஐயோ, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிட்றாங்களே, ஆனால் நான் பசியில் இருக்கிறேனே. நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு திருப்பி போகிறேன். என்னை பிள்ளையே நினைக்காம வேலைக்காரன் நினச்சி எடுத்துக்க சொல்ல போகிறேன். ஐயோ, என் மகன் விக்டர் வந்துட்டா நல்லா இருக்குமே. அவனை பார்க்கணும் போல இருக்குதே. அவன் சாப்பிட்டனா இல்லைன்னு தெரியலையே. ஐயோ, என் மகனே விக்டரே. தூரத்தில் வருது, என் மகன் விக்டர் மாதிரியே இருக்குது. ஆனால் ஆள் அடையாளம் தெரியாமலே போயிட்டானே. ஐயோ, அது என் மகன் விக்டர் தானா? ஐயோ, மகனே விக்டரே, வா. பா, என்ன உங்கள் பிள்ளையை ஏற்றுக்காம வேலைக்காரனா ஏற்றுக்குங்கப்பா. இல்லை விக்டர், நீ என்னைக்கானாலும் என் பிள்ளை தான்ப்பா. வா என் மகனே, என் அருகில் வா.